நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்க அம்மா அவங்கள நீங்க பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? உங்களுக்கு தான் ஒரு நாள் போதுமே குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருன்னு? அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காரு. ஜாயின் பண்ணியாச்சா? கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா? ஃபைலை பார்த்தேன். இது ஃபைல் இல்லை, லைஃப். ஆமாம், 143 பேரோட லைஃப். உன் லைஃபும் இதில் தான் இருக்கு. ஒவ்வொரு கேஸும் ஒரு லைஃப் மாதிரி தானே. உனக்கு பல நிஜங்கள் இன்னைக்கு புரிஞ்சிருக்கணுமே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மனைவியா பேச போறியா இல்லை போலீஸ் ஆஃபீஸரா பேச போறியா? இல்லை யூனிஃபார்மோட இருக்கியே, அதான் கேட்டேன். சரி பேசு. இந்த கேஸில் நீங்கள் யார் யாரை விசாரிச்சிங்க? அதான் ஃபைலை பார்த்துருப்பியே. பத்தலைனா நான் விசாரித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் இருக்குமே, பார்க்கல? பார்த்தேன், எல்லாத்தையுமே பார்த்தேன். கடைசியாக யார் விசாரிச்சிங்க? அதையும் பார்த்துருப்பியே. என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தைய பார்த்துருக்கீங்க, விசாரிச்சிருக்கீங்க. ஆனால் அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஏன்? உங்களுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன்? மறைக்கப்பட்டது தானா தெரிய வரணும். கேட்டு தெரிஞ்சுக்கிறத கேவலமா நினைக்கிறவனா? அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கலன்னு வருத்தப்படுறியே, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? ராமேஸ்வரத்தில் பார்த்ததை சொல்லல, சென்னை கோயிலில் பார்த்ததை சொல்லல, மும்பை வந்திருக்கா, உன்னை சந்திச்சிருக்கா, அதையும் என்கிட்ட சொல்லல. இப்படி நிறைய விஷயங்களை நீ என்கிட்ட சொல்லல. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு ஏன் பேசல தெரியுமா? என் பொண்ணு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, என் பையன் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, என் கௌரவம் போயிடக்கூடாது, என் குடும்பம் செதிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்ப சொன்னீங்களே, உங்க பொண்ணோட வாழ்க்கை, உங்க பையனோட வாழ்க்கை, உங்க கௌரவம்,
அதுக்காக தான் நான் பேசாம இருந்தேன். இப்போ சொல்லாம இருக்கிறதுக்கு இந்த காரணம் ஓகே. அப்போ சொல்லாம மறைச்சதுக்கு என்ன காரணம் சொல்ல போற? சொல்லு. எனக்கு உன் வாயிலிருந்து கேட்கணும். ஒரு சில உண்மைகளை நீ தான் சொல்லணும். சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. செல்வி யாரு? சீச்சையோட வைஃப். அது இப்போ. அதுக்கு முன்னாடி யோகேஸ்வரன் வளர்த்த பொண்ணு. அதுக்கு முன்னால செல்வி யாரு? சொல்லு. எனக்கு இப்போ நீ சொல்லணும். சொல்லு. என் பொண்ணு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கு. அதன் மூலமா உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்ததை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணி எங்கூட 25 வருஷம் வாழ்ந்து சஷ்டி பூர்த்தி வரைக்கும் என்னை ஏமாத்திருக்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. இல்ல, நான் ஏமாத்தல. நான் நம்பிக்கை துரோகம் பண்ணல. என்ன ஏமாத்திட்டாங்க. உயிரோட பிறந்த என் குழந்தைய இறந்து போனதா சொல்லி என் கண்ணை காட்டாம மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது மறக்க முடியாம நான் தவிச்சு மறக்கணும் வாழணுங்கிற எண்ணத்துல படிச்சு ஒரு IPS ஆபீசர் ஆனேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். நான் மனசளவு கூட உங்களுக்கு துரோகம் நினைக்கல. எனக்குள்ள இருந்த வலி, நான் பட்ட காயம் எல்லாம் ஆறிடுச்சுன்னு நினைச்சு மனசளவுக்கு நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பழசு பெருசா தெரியல. எனக்கு சொல்லணும்னு கூட தோணல. ஆனா அத நீங்க துரோகம்னு சொன்னா என்னால ஒத்துக்க முடியாது. 1000 காரணங்கள் சொல்லு. பண்ண தப்ப நம்புறவங்க கிட்ட மறைக்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? தப்புங்கிறது நாம தெரிஞ்சு செய்யறது, தவறுங்கிறது நாம அறியாம நமக்கு தெரியாம நாம விரும்பாம நடந்து முடிஞ்சிருது. அப்படிதான் என் வாழ்க்கையிலயும் நடந்தது. எதுவா இருந்தாலும் கட்டம் புருஷன்கிட்ட நீ உண்மையை சொல்லி இருக்கணும். இந்த பாரு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? தப்பில்ல, நீங்க நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா நான் இப்ப உங்களை கேட்கிறேன். நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கே உங்ககிட்ட நான் ஒரு குழந்தைக்கு தாயானவ, இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டேன், என்ன ஒருத்தன் ஏமாத்தி போயிட்டான்னு நான் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னோட எந்த மனநிலையில நீங்க வாழ்ந்திருப்பீங்க சொல்லுங்க. திருமணம் ஆகிற முன்னாடி வரைக்கும் நான் யாரையும் மனசால நினைக்கலன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே. அப்படி நான் சொல்லியிருந்தா உங்களை நான் ஏமாத்திட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கலாம். எனக்கு நடந்த பாதிப்பு உங்ககிட்ட சொன்னா பிணத்தை தோண்டி எடுத்து மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு சமம்னு நான் நினைச்சேன். அதனால தான் நான் சொல்லல. நான் பட்ட கஷ்டத்தை உங்களுக்கு நான் தரக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் சொல்லல. நேரம் வரும்போது சொல்லலான்னு நினைச்சேன். உதய பிறந்தா ஐயோ நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு,
இப்ப இத சொல்ல வேண்டாம்னு நான் முடிவு பண்ணேன். உங்களை இன்னும் அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப கலை பிறந்தா. அப்படியே காலம் ஓடி போச்சு. கிட்டத்தட்ட வாழ்ந்து முடிகிற காலம் வந்துடுச்சு. எப்போ நடந்தது நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் பேசாம இருந்துட்டேன். திருமணமான நாள்ல இருந்து நாம நிஜமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தைரியம் வந்துடுச்சு. அதனால அப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் ஐடியா வந்து இறங்குனது. இறந்து போனவ இருக்காங்கிற செய்தி. அது கூட உங்ககிட்ட சொல்லலான்னு நான் அப்பப்ப வந்தேன். ஆனா வீட்டுல வேற சில பிரச்சனைகள் வந்தது. அதனால சொல்ல முடியல. நீ சொல்ற எல்லாமே உன்னை பாதுகாத்துக்கு தான், உன் நலனை பாதுகாத்துக்க தான். சுயநலமாவே இருந்திருக்கே. நினைச்சேன்னு சொல்றியே. எல்லாத்தையும் உனக்கு சாதகமா தானே நினைச்சிருக்க. என் இடத்துல இருந்து நீ ஏன் எதையுமே யோசிக்கல? நான் உன்னை நிஜம்னு நினைச்சதுக்கு நீ எனக்கு தண்டனை கொடுத்துட்ட. சரி 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 விடு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க அம்மா உன்னை ஏமாத்திட்டாங்க. நீ ஏமாந்துட்ட, மறந்துட்ட. உன் வாழ்க்கை வேற விதமா போயிடுச்சு. ஆனா நீ இல்லைன்னு நினைச்ச ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண? இந்த பார், நீ பெத்ததை வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்ஃபேக்ட் உதய், கலை இவங்களை விட அவளுக்கு தான் உன் மேல அதிக உரிமை இருக்கு. என்ன பண்ண நீ? என்ன பண்ண? தூக்கி போட்ட. காப்பாத்திட்டேன். என்னத்தை காப்பாத்தின? எதையுமே காப்பாத்தல. ஓ சுயநலத்துக்காக உன்னை நம்பினவங்களை ஏமாத்திருக்க. அரசி, உன் கடந்த கால வாழ்க்கையை என்கிட்ட மறைச்சியே, அதுதான் முதல் தப்பு. செல்வி பத்தன பிறப்ப மறைச்சியே, அது இரண்டாவது தப்பு. செல்வியை சந்திச்சதை என்கிட்ட சொல்லாம இருந்தியே, அது மூணாவது தப்பு. அவளை நீ நிராகரிச்சியே, அது அதை விட பெரிய தப்பு. இப்படி ஒரு தப்ப மறைக்க தப்பு மேல தப்பு பண்ணிருக்க. கேட்டா குடும்பம் கௌரவம். இப்ப தெரிஞ்சு போச்சே. யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோ அவனுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? என் சைட் நியாயத்தை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். என் மனசறிஞ்சு நான் உங்களுக்கு தப்பு பண்ணல. உங்க பார்வையில நான் பண்ணது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்புங்கிறது என்னுடைய அகராதிலே கிடையாது. கொலை பண்ணிட்டேன் மன்னிச்சுங்கட்டா மன்னிக்க முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணவங்க அந்த தப்போட தகுதிக்கு ஏத்த மாதிரி தண்டனை அனுபவிச்சாகணும். என்ன தண்டனை? என்ன தண்டனை நான் அனுபவிக்கணும்? நாம பிரியணும். விவாகரத்தான் உனக்கு சரியான தண்டனை.
அதுக்காக நம்ம கோர்ட்டுக்கு போய் சட்டப்படி நம்ம விவாகரத்து வாங்கி அதை பேப்பர்ல போட்டு நம்ம பேரை நாரடிச்சு இதெல்லாம் வேண்டாம். நம்மளை எடுத்துக்காட்டா நினைச்சு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நான் கெடுக்க விரும்பல. நம்ம 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின கௌரவம், நமக்கு இந்த நாடு கொடுத்த மரியாதை, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம், இதெல்லாம் நான் மனசுல வச்சு எடுத்த முடிவு. நாம மனசால பிரிஞ்சிருவோம். மற்றவங்களுக்காக நாம கணவன் மனைவியா நடிப்போம். உனக்கும் எனக்கும் இடையில இருந்த திருமண பந்தத்தை நாமளே உடைச்சிருவோம். உடைச்சிருவோம். என்னால உன்னை மன்னிக்க முடியாத அரசி. நீ குற்றவாளி. எஸ் எஸ் எஸ். நீங்க பேச வேண்டியது எல்லாமே பேசிட்டீங்க. இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பொய்ன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நான் மறுத்து பேசியோ வாதம் பண்ணியோ என்ன நான் நிரபராதின்னு நிரூபிக்க விரும்பல. உங்க மனசுல நான் ஒரு துரோகின ஆழமா பதிஞ்சிடுச்சு. நான் பிராக்டிக்கலா யோசிக்கிறவ, அதனாலதான் நான் அப்படியே இருந்துட்டேன். உங்க சைடுல இருந்து பார்த்தா என் சைடுல எந்த நியாயமும் இல்லை. சூழ்நிலை என்ன உங்க முன்னாடி ஒரு தப்பிக்க முடியாத குற்றவாளியா நிறுத்திடுச்சு. வேற வழி இல்லாம நீங்க கொடுத்த தண்டனைய நான் உங்களை சந்திச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணல. இனி இருக்க போற காலமும் உங்களுக்கு நான் நேர்மையா இருப்பேன். ஆனா இந்த தண்டனை தான் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க. என்னதுப்பா அது? எங்க கிளம்பிட்டீங்க? உதய், உதய் பா, மேலே கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போப்பா. படி, நல்லா படி.
பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க ஜிஜே. நல்ல தம்பி திடீர்னு ஃபோன் பண்ணிட்டான், போக வேண்டியதா போச்சு. அவன் என்னைக்கு ஃபோன் பண்ணல, நீங்க என்னைக்கு போல? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். why you scared of him? யாருக்கு தான் பயப்படல, எல்லாருக்கும் பயப்படுறேன். இப்போ அரசிக்கு பயப்பட வேண்டியதா போச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல 2 பேர் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? என்ன கேள்வி கேக்குறீங்க ஜிஜே? நான் பார்த்தேன், இந்த செந்தமிழ் அரசி ஐபிஎஸ் இருக்காங்களே, அவங்க நம்ம செல்வி மாதிரி அப்படியே இருக்காங்க. நிஜமா? சத்தியமா அச்சு அசலா அப்படியே இருக்காங்க. எப்படி எப்படி இது? ஏதாவது உறவு இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன உறவுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அரசி வந்திருக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியல. அது தெரியறப்ப தெரியட்டும், முதல்ல அவ யாருன்னு தெரியணும். செல்விக்கும் அவளுக்கும் என்ன உறவுன்னு தெரியணும். நான் போன ஜென்மத்தில் பண்ண பாவம் நல்ல தம்பி ரூபத்தில் வந்திருக்குன்னா, இந்த ஜென்மத்தில் பண்ண பாவம் அரசி ரூபத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1000 செல்வி வந்தாலும் 1000 தாமரை போனாலும் உங்களுக்கு ஒரு மாயா போதும் ஜிஜே. ஜஸ்ட் 1 மாயா. ஓகே? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம். என்ன என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. என்ன சொன்னீங்க? சொன்னதை திருப்பி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. சொல்லுங்க ஜிஜே. ஐயோ, நீ வந்ததுக்கு அப்புறம் தான். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்களா? அப்போ ஏன் நேரம் தான் உங்களை இப்படி பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்றீங்களா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எந்த அர்த்தத்துல சொன்னாலும் அதான் வருது ஜிஜே. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுனீங்க அப்புறம் நானா இருக்க மாட்டேன். மைண்ட் இட். ஐயோ மாயா, நீ என்ன மிரட்டாத ப்ளீஸ். ஆளு மிரட்டிக்கிட்டு ஏதோ சொல்லிட்டேன், விட. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த அரசு யாரு, செல்விக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு, செல்வியோட நதி மூலம் ரிஷி மூலம் இதெல்லாம் தெரியணும். அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். அரசி, இந்த கங்காவுடைய ராஜ்யம் ஆரம்பமாயிடுச்சு. நீ மும்பை விட்டு போயிட்டா உன்னை விட்டுருவேனா? துரத்துவேன், உன்னை ஓடோட துரத்துவேன். हवलदार, क्या गंगा? मुझे मेरे भाई से मिलना है. ये तंबी है वरसुल, वरसुल ये तंबी है. ஹலோ ஹலோ, நான் செல்வி பேசுறேங்க. என் பசங்க சச்சின், ஐஸ்வர்யா, காவேரி அவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஹலோ சச்சின், ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஒழுங்கா படிக்கிறியா? ஏய் ஐஸ்வர்யா, என்ன என்ன போனை பிடிக்கிட்ட? படிக்கிறானா? நீ நல்லா இருக்கியா? சரி, காவேரி கிட்ட போனை கொடு. காவேரி, காவேரி, என்ன என்ன உம்முன்னு இருக்க? பேச மாட்டியா? சரி சரி, நான் வந்து உன்னை பார்க்குறேன். சரிடி, சரி, நீ போன வை. பசங்கிட்ட பேசினியா? தெரியும். அடுத்த தடவை அவங்க கிட்ட பேசும்போது நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லு. நீ மட்டும் அவங்க கிட்ட பேசலாம், நான் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. இல்ல? ஏண்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? இது பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பொறுப்பான அப்பா இல்ல. அதனால தான் பிள்ளைங்க உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ முடிவு பண்ணிட்டா அப்படியே நடந்துருமா? நீ என்ன கடவுளா? நான் அவங்கள பார்ப்பேன், பேசுவேன், இதெல்லாம் நடக்கும். பார்த்து பார்த்து என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் அவங்கள பணிய வச்சு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ண போறீங்களா? இனிமே அதெல்லாம் நடக்காதுங்க. அவங்க படிச்சு பெரியவங்க நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரியற வரைக்கும் உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ இப்ப பண்ணுங்க. இப்ப எதுக்காக இங்க அடிக்கடி வரீங்க?
நான் தான் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, தயவு செஞ்சு இங்க போங்க. செல்வி, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நீ வருத்தப்படுவ. என்ன உனக்கு தெரியும், நான் எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போவேன். என்ன பண்ணுவேன். ஐயோ, எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? எங்க அக்கா எவ்வளவு ஒதுங்கி போனாலும் தேடி தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. பிரபஞ்சன், இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ போ, நீல தலையிடாத. எல்லாரும் சேர்ந்து தான் அவ சொத்தை கொள்ளை அடிச்சிட்டீங்களா? இனிமே என்ன? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ என்கிட்ட தாண்டா வரணும். நீங்களா ஓடிடுவீங்க. போடா. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா வெளியில போயிடுங்க. அடி வாங்குவே நீ. என்ன பத்தி தெரியாதா உனக்கு? என்ன பண்ணுவீங்க? என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? பிரபா, நீ கொஞ்சம் சுமாரு. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. என்ன குழந்தைங்க விஷயமா? குழந்தைங்க விஷயத்த நான் செத்தாலும் சொல்ல சரி, மாட்டேன். சொல்ல வேண்டாம். எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சாகணும், அதை சொல்லு. என்ன? இது யாரு? நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, அந்த 143 அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இவங்க வந்திருக்காங்க. தெரியாது. போய் உன்ன மாதிரியே இருக்காங்க, அப்படி அச்சு அசலா இருக்காங்க. எப்படி அது? இவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தெரியாது. நான் இவங்கள பார்த்ததே இல்ல. மறுபடியும் போய் சொல்றேன். இந்த பாருங்க, பொய்யோ நிஜமோ அதான் தெரியாதுங்கிறாங்கல்ல, எதுக்கு மறுபடியும் வந்து தொந்தரவு பண்றீங்க? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ மூக்க நுழைக்காத. சொல்லு செல்வி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன் சொந்தம் இல்ல, உன்னை பெத்தவங்க இல்ல, எல்லாருமே வந்து ஒட்டிக்கிட்டவங்க தான். இது யாரு? உன் அம்மாவா? உன் சித்தியா? அக்காவா? தூரத்து சொந்தமா? இதுல எது உண்மை? என்ன சொந்தம் உனக்கும் அவங்களுக்கும்? எது உண்மை? உண்மையை சொல்லு. இதுல எதுவுமே உண்மை இல்ல. நீ சொல்றது எதுவுமே உண்மை இல்லைங்கிறியா? அவங்க எனக்கு அம்மா இல்ல. நான் அம்மாவான்னு மட்டும் கேட்கலையே. அக்காவான்னு கேட்டேன், தூரத்து சொந்தமான்னு கேட்டேன், சித்தியான்னு கேட்டேன். நீ அம்மா இல்லைன்னு சொன்னா அதுல ஏதோ இருக்கு, நிச்சயமா இருக்கு. இது பாருங்க, உங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. போங்க, தயவு செஞ்சு இது போயிடுங்க. அம்மாவும் இல்லாம கூட பிறந்தவளாவும் இல்லாம யாரோ 2 பேர் ஒரே மாதிரி இருக்க முடியாது. உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நின்னு பேசுனதே தப்பு. தப்புதான். ஏதோ ஒரு தப்பால தான் 2 பேர் ஒரே மாதிரி இருக்கீங்க. அது என்ன? சொல்ல வேண்டாம், நான் கண்டுபிடிக்கிறேன். நீ வாயை திறக்க வேண்டாம், என்னால கண்டுபிடிக்க முடியும். பா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்களும் அம்மாவும் ஏன் பேசிக்கிறதே இல்லை? ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்கிறதே இல்லை. முதல் முறையாக நீங்கள் ஒரு ரூம்லேயும் அம்மா ஒரு ரூம்லேயும் தங்கிட்டு இருக்கீங்க. அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்மா கிட்ட கேட்டா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்க என்னப்பா பதில் சொல்ல போறீங்க? மாமா, நம்ம எப்பவுமே சேர்ந்து உட்கார்ந்தா சாப்பிடுவோம். இப்போ முதல் முறையா அவங்க சாப்பிடும்போது நீங்க இல்ல, நீங்க சாப்பிடும்போது அவங்க இல்ல. என்ன காரணம் மாமா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா. அம்மா சொல்ற அதே பதில தான் நீங்களும் சொல்றீங்க. அப்பா, மும்பைல இருந்து எப்ப நம்ம ராமேஸ்வரம் போனோமோ அப்பல இருந்து ஒரே ப்ராப்ளம் தான். அம்மாக்கு திடீர்னு மூடு சரியில்லாம போயிடுது, நீங்க போன் எடுக்கவே மாட்டேன்ட்டீங்க. இப்ப என்னடானா அம்மா ஒரு ரூம்ல இருக்காங்க, நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க. என்ன நடக்குது நம்ம வீட்ல? நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த காரணமும் இல்லை, எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அம்மா புதுசாக ஒரு கேஸ் எடுத்திருக்காங்களே, அது சம்மந்தமாக நிறைய பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும், நிறைய ஃபைல்ஸ் பார்க்கணும், லேட் நைட் ஆகும். அதனால் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்க வேண்டாம்னு நானே மேலே வந்துட்டேன். அதே மாதிரி நானும் ஒரு கேஸ் விஷயமாக நிறையா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிகிட்ருக்கேன். அது அவளுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது இல்லையா? என்ன தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் ப்ரொஃபஷன்னு வரும்போது ஒருத்தர் விஷயத்தில் ஒருத்தர் தலையிடக்கூடாது. அதனால தான் இந்த முடிவு. உங்கள் அம்மா எடுத்திருக்கிற கேஸ் முடிஞ்சால் எல்லாமே சரியாயிடும். அப்பா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அதை விட அம்மாவை நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க 2 பேருக்கும்
மகளா பிறந்ததுல நான் ரொம்ப 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 கர்வப்படுறேன்ப்பா. இனிமே நீங்களே சண்டை போட்டுக்கிட்டாலும் நாங்க அதை சண்டையா நினைக்க மாட்டோம். ஆமா. இல்லனா கண்டிப்பா. அதுக்குள்ள ஏதோ காரணம் இருக்குன்னு தான் நினைப்போம். இதோ இவன் தான் புலம்பிட்டே இருந்தா. போதுமா? டவுட் கிளியர் ஆச்சா? கிளியர் ஆயிடுச்சு. சரிப்பா, அப்ப நான் கிளாஸுக்கு கிளம்புறேன். சரி. வா. ஓகே, போலாம். வா. அண்டர்ஸ்டாண்டிங் கப்பல்னா இப்படி இருக்கணும். நீயும் இருக்கியே. மேட் ஃபார் ஈச் அதர்னா எங்கள் அப்பா அம்மா தான். எனக்கு என்னமோ தோணுது உங்க அப்பா பொய் சொல்றாருன்னு. உனக்கு தோணும், எல்லாமே தோணும். போறியா? போ. இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல்ல ஸ்கூல் நிர்வாகிகள், இறந்து போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், கேம்ப் நடந்த இடம், கேம்ப் நடத்துறவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கணும். ஓகே மேடம். அடுத்தது தாமரை ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் பார்க்கணும். ஓகே மேடம். நாம எங்க போக போறோங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. சுருக்கமா சொல்ல போனா நம்மளை தவிர நம்ம மூமெண்ட்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் என் வண்டியில போறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஒரு நிமிஷம், ஃபோன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். சார், அரசு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆமாம் சார், முதல் கட்டமாக என்கொயரியை ஆஸ்பத்திரிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே சார். இந்த ஸ்கூல் தானே? எஸ் மேடம். எஸ் மேடம். லெட்ஸ் கோ. விசாரணை கமிஷன்ல எந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து சாட்சி சொன்னாங்களோ அவங்கள மட்டும் கூட்டிட்டு வாங்க. வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே மேடம். வணக்கம். இந்த ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 540 பேர் படிக்கிறாங்க. இந்த தடுப்பூசி முகாம் ஏற்கனவே பிளான் பண்ணுதா இல்ல திடீர்னு யாராவது வந்து ஏற்பாடு பண்ணாங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணதா மேடம். திடீர்னுலாம் ஏற்பாடு பண்ணல. எத்தனை பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்க? சுமார் 45 பேருக்கு போட்டோம். அதுக்குள்ளே சில பேர் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். எத்தனை பேர் இறந்து போனாங்க? 18 பேர் இறந்துட்டாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க மேடம். இல்லை, ஸ்கூலோட பேரை கெடுக்கணும்னு யாராவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி யாரும் இல்லை. ஓகே, நீங்கள் போகலாம். வரேங்க. தேங்க்யூ. லெட்ஸ் கோ. சிவகுமார், அந்த வாட்ச்மேனை கூட்டிட்டு வாங்க. எஸ் மேடம். வாட்ச்மேன்.
இங்க தடுப்பு ஊசி முகாம் நடக்கும்போது சம்மந்தம் இல்லாம யாராவது வந்தாங்களா? வரல மேடம். எல்லாருக்கும் ஐடி இருந்துச்சா? இருந்துச்சு. நைட்டில் யாராவது வந்து மருந்து கொண்டு போகணும் கொண்டு வரணும்னு யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல மேடம். சரி, நீங்கள் போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். गंगा तेरे भाई मिलने आए हैं। हाँ आ रही हूँ। एन तंबी एंगे मेरा भाई कहाँ है? कन्ना எப்படி பார்க்க? அண்ணே நீ எப்படிண்ணே இருக்க? ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அக்கான்னு கூப்பிடு. உன்னை பற்றி மற்றவங்கள கிண்டல் பண்ணப்போ கோவப்பட்டிருக்கேன், கேவலமாக பேசுகிறப்ப அடிச்சிருக்கேன். ஆனால் நீ இப்போ ஜெயிலில் இருக்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏய், அக்கா வந்துடுவேன்டா, சீக்கிரமாக வந்துடுவேன். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. என்ன காரணம் அக்கா? என்ன காரணம்னு கேட்காத, யார் காரணம்னு கேளு. யார் காரணம்? அரசி, செந்தமிழ் அரசி, IPS. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொம்பளை போலீஸ். உன் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் உன்னால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் படிக்கிற படிப்பு, நான் போட்டிருக்க சட்டை எல்லாம் நீ கொடுத்தது தானே. அதை மறக்க முடியாது என்னால். அம்மா அப்பா தாங்க சொன்னால் மறக்கலாம், ஆனால் நான் அதை மறக்க மாட்டேன். என் உயிர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேக்கா. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்க்கா. இது போதும்டா, உன் மனசுக்குள்ள இந்த வைராகியம் இருந்தா போதும். ஆனா நீ கத்திய தூக்கிடாத, அவளை புத்தியால அடிக்கணும், அவ மனசுல அடிக்கணும், அடி வயித்துல அடிக்கணும். செய்வியா? ஏய், எனக்காக செய்வியா? இந்த அக்காக்காக செய்வியா? நீ நினைச்சா உன்னால முடியும். செய்வியா? நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறேன்க்கா. அந்த அரசி இப்போ மும்பையில் இல்லை, குடும்பத்தோடு சென்னையில் இருக்கா. நீ உன் வாழ்க்கையை சென்னையில் தொடங்கணும். அரசியுடைய போலீஸ் வாழ்க்கை சென்னையிலேயே முடியணும். ஜாரே, தூ சென்னை ஜா. அவளுடைய அன்பு மக கலையரசி இருக்கா, அவளை உனக்கு அடிமையாக்கு. நீ இல்லைன்னா அவ இல்லைன்ற நிலைமைக்கு அவளை கொண்டு வா. அவளை வச்சு அவ அம்மாவை அடிமையாக்கணும். என்ன அவமானப்படுத்தின அரசிய நான் அவமானப்படுத்தணும், அழ வைக்கணும். ஏய், இனிமே உன் மனசெல்லாம் அந்த கலையரசி மேல தான் இருக்கணும், சம்ஜே? நீ என்ன வேணாலும் பண்ணு, எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணு. அக்காவுக்காக இது பண்ணு. அந்த அரசி அவ மகளுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சணும். செய்வல்ல? போல். பண்றேன்க்கா, உனக்காக நான் கண்டிப்பா பண்றேன். சத்தியமா பண்றேன்க்கா. அந்த கலையரசி என்ன கடுமையாக்குறேன். அந்த குடும்பமே உன்னால வந்து அழுவும், அழ வைக்கிறேன். சரியா அக்கா? தம்பி கூட இருறா. சரிக்கா, வரக்கா. உடம்ப பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு. வர்றேன் அக்கா, வர்றேன்.
ஜோக்கர் வராமல் தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தான் ஜோக்கர் இல்லாமல் வின் பண்ணுவியே. ஆனால் இந்த கேம் ஜோக்கரோட தான் ஜெயிக்க முடியும். சார் வணக்கம். வாங்க சிவகுமார். சார் அரசு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன பிள்ளைங்க பேரண்ட்ஸ் அவங்களையும் விசாரிச்சிருக்காங்க. ஏதாவது க்ளூ கிடச்சதா? ஆமாம் சார், டூப்ளிகேட் மருந்து உபயோகப்படுத்தினால தான் அந்த 143 பேர் செத்து இருக்குனுங்கிற குழு கிடச்சிருக்கு. சார் அரசு ரொம்ப பிரில்லியன்ட் சார். அவங்களுக்கு சின்னதாக ஒரு கோடு போட்டால் போதும், ரோடே போட்டுருவாங்க. புள்ளி வச்சா கோலம் போட்டுருவாங்க. ஆமாம் சார். அப்படியா? நீங்கள் எங்களுக்கு ஃபேவராக இருக்கிற வரைக்கும் அது முடியுமா சிவகுமார்? என்ன யோசிக்கிறீங்க? முடியுமா முடியாதா? சார் அரசு மாதிரி நீங்களும் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கீங்க சார். எப்படி சொல்கிறீங்க? எதுக்குமே விளையாத என்னையே விளைச்சிட்டீங்களே சார். கூடிய சீக்கிரம் அந்த அரசியும் வளைப்பேன். வெயிட் அண்ட் see. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.